நண்பா, நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட பாதி முக்கியமான பிளேயர்ஸ், அதன் பிறகு நம்மளோட 2 கோச்சஸும் இப்போதைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கூட பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக அவங்களோட புதிய கேப்டனை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது யாருங்கிறது எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் எதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கோச்சஸும் வந்திருக்காங்க. உதயகுமார், அதன் பிறகு தர்மராஜ் அண்ணே, அதன் பிறகு முக்கியமான பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அபிஷேக், நரேந்தர் கண்டோலா, சச்சின் தன்வர், சாகரதி, சாகில் குலியா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டுபிடிக்க முடியல, ஓகேங்களா? ஆனால் வந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போற ரப்பர் பந்தோட டீமோட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கூட அவங்களோட ஸ்டோரியில தமிழ் தலைவாஸ் டீம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நண்பா, பேசிக்கலி ரப்பர் பந்து அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட்டை பேஸ்ட் பண்ண ஸ்டோரி. ஆனால் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஆச்சு, நம்மளுக்கும் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ரப்பர் பந்தோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண் கூட நம்ம மொத்த தமிழ் தலைவாஸ் டீமும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அதாவது யாரெல்லாம் சென்னைக்கு போனாங்களோ எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்து அது அவங்களோட ஸ்டோரியிலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நண்பா, இப்போ தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக அவங்களோட கேப்டனா யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கேப்டன் பேச்சு வரும்போதே பல பேருக்கு பல ஒப்பீனியன்ஸ் இருந்து, ஒருத்தர் சச்சின் தன்வர், ஒருத்தர் சாகரதி, ஒருத்தர் நரேந்தர் கண்டோலா, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் நான் என்னோட ஒப்பீனியன் சாகரதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே வேயோட தான் தமிழ் தலைவாஸ் டீமும் போயிருக்காங்க. சாகரதி தான் பிகேஎல் சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீமோட கேப்டனா இருக்க போறாரு. உண்மையாவே ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் மட்டும் இல்லை, பல ஆடியன்ஸ் கணிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாகரதி கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை தமிழ் தலைவாஸ் டீமோ அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு என்ன கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, நரேந்தர் கண்டோலாவை கேப்டனாக க்ரூம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. பல பேர் ஐடியாஸும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் டீம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா வைஸ் கேப்டனாக கூட சச்சின் தன்வரையும் சாகில் குலியாவையும் தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ டிஃபென்ஸை லீட் பண்ண போகிறது பாத்தீங்கன்னா சாகரதி, ரைடிங்கை லீட் பண்ண போறது பாத்தீங்கன்னா சச்சின் தன்வர், ஓகேங்களா? ஸோ நரேந்தர் கண்டோலா அந்த லீடர்ஷிப் அந்த ப்ராசஸ்ல அவர் இருக்க மாட்டாரு. ஸோ பேசிக்கா அவர் ஃப்ரீயா அவரோட கேம் பிளே பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். நண்பா, நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் டீம் சைலண்டா சாகில் குலியாவை ஒரு கேப்டனா க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேப்டனுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை வைஸ் கேப்டனா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பிகேஎல் சீசன் 10லயும் கொடுத்தாங்க, பிகேஎல் சீசன் 11யும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா அவருமே ஒரு நல்ல கேப்டன் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் பேசுவாரு, பிளேயர்ஸ் கிட்ட ஓப்பனா நிறைய விஷயங்கள் பேசுவாரு, நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பா அவருமே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிகுறிகள் தெரியுது. ஸோ கண்டிப்பா அவருமே ஒரு நல்ல கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.